கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல சூரியனோட கேதுவோட இருக்காங்க. 12ஆம் இடம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம், அல்லது வைத்திய செலவுகள் விரயம்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வசதி இருந்தால் இந்த வாரம் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்பாவுக்கோ உறவுகளுக்கோ பாட்டிக்கோ நல்லா செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் தவிர்க்கப்படும் அல்லது குறையும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக ஏர்னிங் இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் நன்மையாக நடக்குமானா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் அஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ எந்த ஃபீல்டுலனா அந்த ஃபீல்டில் நீங்கள் பெரிய லெவலில் சைன் பண்ணுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக முயற்சி ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எஃபர்ட்டு கொடுங்க, கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவானுடைய பார்வை எப்பயுமே உங்களுடைய முயற்சி ஸ்தலத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் வருங்காலங்களில். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இறைவன் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு யாரையாவது அனுப்புவார். இந்த வாரமும் அந்த நிகழ்வுகள் தொடருது. அதனால் தைரியமாக நீங்கள் மூவ் ஆகுங்க. என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை செய்யுங்க. எதையெல்லாம் தேடணும்னு நினைக்கிறீங்களோ தேடுங்க. இது உங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். நல்ல விதமாக அமைவதற்கான வாய்ப்பு குரு அருளால் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கிட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட்டை நல்லா கிளியராக வைங்க. வாழ்க்கையில் எதையெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. 4 அப்படின்னாலே திருப்தி அற்றன்னு அர்த்தம். வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் அந்த மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு தான் இவ்வளவு விளக்கமாக சொல்கிறேன். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் லாபம் இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் நீங்கள் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. உங்களுடைய கல்வி அண்டர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கா, கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயிலில் சிவபெருமானுடைய வழிபாடும் விநாயகருடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்.